பேனிங் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தங்கமயிலை பற்றி மீனா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போன இடத்துல வேலை செட் ஆச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனா அட்டன் பண்ணி, அக்கா இப்போதான்க்கா உங்களை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு வேலை செட் ஆச்சா இல்லையான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க்கா. உங்களுக்கு எப்படிக்கா வேலை செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மீனா, நீ செஞ்சிருக்க உதவிக்கு நான் எப்படி உனக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை மீனா, ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, நீங்க இனிமே எதை பத்தியுமே வருத்தப்படாம உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருங்கக்கா, சரிங்களா அப்படின்னு சொல்லவும், சரி மீனா, நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா செந்தில் தம்பிக்கு ரொம்ப கோவம் வரும், அதனால நான் போனை வைக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதிக்கு பயங்கரமான ஒரு கோவம். என்னன்னா தான் புருஷன் தான் கூட பேசலன்றதுக்காக பயங்கர கோவத்துல இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் புருஷனாச்சேன்னு நம்ம வேண்டி வேண்டி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா அவரு ரொம்ப அதிகமாக தான் பண்றாரு. மீனா சொன்ன மாதிரி நம்ம அவரை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும், விட்டு பிடிச்சாதான் நம்ம பக்கம் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நம்ம கோமதிக்கு எல்லாத்தையுமே சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கோமதி அது எதுக்குமே இடம் கொடுக்காம ஒரு மாதிரி திமிரா அப்படி இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன பண்ணுறது, நம்ம தான் அவளை தள்ளிடுன்னு சொல்லிட்டோம், இதுக்கப்புறமும் நம்ம அவளை எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே அவரே பார்த்துக்கிறாரு. ஆனால் எந்த வேலையுமே அவரால் உருப்படியாக ஒரு வேலை கூட செய்ய முடியல. இதெல்லாம் பார்த்து நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தாலும் தான் புருஷன் கஷ்டப்படுறத பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாக்கு கால் பண்ணி, மீனா இங்க பாரு மீனா, அவர் கஷ்டப்படுறதை என்னால் தாங்கவே முடியல மீனா, ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்படி டீல் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா மாமா உங்க வழிக்கு வருவாரு, இல்லைன்னா கண்டிப்பா அவர் மேல தான் போயிட்டே இருப்பாரு. நீங்க இப்படி கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வராரா இல்லையான்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். சரி மீனா, நீ சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம அதாவது தங்கமயில இருந்துட்டு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போன இடத்துல போன இடத்துல நிறைய நகைகள்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்காங்க. வச்ச உடனே வந்த உடனே இந்த நகையெல்லாம் பார்த்துடுறாங்க நம்ம மயிலு. பார்த்துட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ஓனரம்மா இருந்துட்டு, வாமா எப்பம்மா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இப்போதாம்மா வந்தேன், பாட்டி சாப்பிட்டாங்களா, இப்போ எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ளே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம தங்கமயிலுக்கு அந்த தங்கத்தை பற்றியே யோசனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டிமா இருந்துட்டு, என்னம்மா ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கே, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் உங்களை அதாவது உங்கள் உடம்பு ஃபுல்லாக நான் தொடச்சி விட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே தொடச்சி சாப்பிட வச்சு மாத்திரை போட்டு அந்த அம்மாவை தூங்கவும் வச்சிடறாங்க. இப்போது தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த நகையெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க, இப்போது அந்த நகையை என்ன பண்ணுறதுக்காக எடுத்து வெளியே வச்சுருப்பாங்க அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அப்போதான் நம்ம ஓனர் அம்மா வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்கம்மா, வீட்டில் நகையெல்லாம் நிறைய வச்சுருக்கேன், அதனால் நீ கொஞ்சம் நகையை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே தங்கமயிலுக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுது. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில இருந்துட்டு அந்த நகையெல்லாம் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தங்கமயில இருந்துட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே தங்கமயில இருந்துட்டு தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பாக்கியத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே பாக்கியம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடியே இது என்னடி, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இது எல்லாமே தங்கம், அது மட்டும் இல்லாமல் இது நான் வேலை பார்க்குற வீட்டுக்காரங்களது, அவங்களுக்கு தெரியாமல் நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டோமா, உங்களுக்காக தான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், மயிலு என்ன மயிலு சொல்கிற, இப்போ தான் ஒரு உருப்படியான வேலையை பார்த்துருக்க, இங்கே பாருடி, டெய்லியும் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும் சரியா அப்படின்னு நம்ம தங்கமயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா கால் பண்ணுறாங்க. அந்த மீனா கால் பண்ணுறத ஃபோனை கூட அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுறாங்க நம்ம தங்கமயில். நம்ம மீனா எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் அதை கூட மனசில் எடுத்துக்காம நம்ம தங்கமயில் இவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, இங்கே பாருமா, இந்த நகையை எடுத்த விஷயம் கண்டிப்பாக நாளைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால் நம்ம இங்கே இருக்க வேண்டாமா, வேறு எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, நீ என்ன நீங்கள் திருடுன்னு நீ எதுக்கு சொல்கிற,
நான் திருடவே இல்லைன்னு ஒத்த காலில் நில்லு அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கார அம்மா வந்து அதாவது பாட்டி கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. பாட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. சரி நல்லா தானே தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் யாருமே காணோம். ஐயோ, என்ன வீட்டில் யாருமே காணோம், இந்த பொண்ணையும் ஆளை காணுமே, எங்கே போயிடுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, போயிட்டு நகையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது அந்த வீட்டுக்கார அம்மா இருந்துட்டு நகையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திருடு போனதும் தெரிய வந்துடுது. தெரிஞ்ச உடனே நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ ஒரு நல்ல பொண்ணை தான் கூட்டிகிட்டு வருவேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு திருட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மீனா. என் வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் திருடிட்டு போயிட்டா. இப்போது நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஃபோனை வச்சுட்டு நம்ம தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் மயில் ஃபோனவே எடுக்க மாட்டாங்க. ஃபோனை எடுக்காத நினச்சி நம்ம மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஐயோ கடவுளே, நம்ம தெரியாமல் இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்கவும், அந்த நேரம் பார்த்து ஓனரம்மா கால் பண்ணி, இங்கே பாரு மீனா, உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் என்னால் பொறுத்துக்கிட்டாலும் இருக்க முடியாது. நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பொண்ணு மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அக்காக்கா வேண்டாக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு வீட்டில் உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர கோவமா, அக்கா உங்களுக்கு பாவம் பார்த்து தானே இப்படி ஒரு வேலையை நான் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு நீங்கள் உண்மையாக இல்லாமல் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லவும், மீனா என்ன மீனா சொல்கிற, நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல மீனா, ஏன் மீனா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, நீங்கள் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன், இப்படி என்கிட்ட நான் நடிக்காதீங்கக்கா, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டு ஓனர் அந்த அக்கா ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நகையெல்லாம் திருடிக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படி தானே. இங்கே பாரு மீனா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை மீனா, உனக்கு யார் மீனா இப்படியெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டாலாம் இருக்காதீங்க, இந்த மாதிரி நடிக்கிற வேலை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் தெரியவே தெரியாது மீனா, ஏன் மீனா என் மேலே இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழியை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில இருந்துட்டு வாய் கூசாமல் பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, கண்டிப்பாக இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தில் உண்மையை சொல்லலைன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்கார வேண்டியதாக இருக்கும். இங்கே பாரு மீனா, எங்கே கூப்பிட்டாலும் நான் எதுவுமே பண்ணலைன்னு தான் சொல்ல போகிறேன். நான் எடுக்கலைன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ எதுக்குக்கா நீங்கள் அங்கே அந்த வீட்டில் இருந்து இங்கே வந்தீங்க, நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணியும் நீங்கள் எடுக்கவே இல்லை, இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல போகிறீங்க. இங்கே பாரு மீனா, அங்கேருந்து வந்ததுக்கு காரணம் என்னோட அம்மா ஃபோன் பண்ணி ரொம்பவே சண்டை போட்டாங்க. அதுவும் அந்த வீட்டுக்கார அம்மாவோட நம்பர் என்கிட்ட இல்லை, ஏதோ அர்ஜென்ட்டில் தான் நான் ஓடி வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் என்னன்னு. ஆனால் இனிமேல் அவங்க வேலைக்கு போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுறாங்க, நீ வேணாலும் அவங்கள கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, வீட்டுக்கு விட்டு வெளியே போனால் கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக உங்ககிட்ட சண்டை போடுறாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்புற மாதிரியே இல்லைக்கா, நீங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லலைன்னா அவ்வளோதான் உங்களுக்கு. இங்கே பாரு மீனா, நீ எத்தனை முறை என்கிட்ட கேட்டாலும் உன்கிட்ட நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்ல போகிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே போய் நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டோட ஓனர் அம்மா இருந்துட்டு அதாவது போலீஸை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த மீனா இருந்துட்டு, அக்கா என்னக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டுட்டு சொல்கிறேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, உன்னை நம்பி தான் மீனா நான் ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சேன், இப்படி எனக்கு
எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போகும்னு நினச்சி கூட பார்க்கல மீனா. இங்கே பாரு மீனா, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்கள நான் ஜெயிலுக்குள்ளே போட்டு தான் ஆகுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். ஊமலையும் சேர்த்து தான் கேஸ் கொடுத்துருக்கேன். அக்கா என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள்? நான் போய் இப்படியெல்லாம் பண்ணுவேனாக்கா? இங்கே பாரு மீனா, நகை விஷயத்தில் என்னால் யாரையும் இது யார் பக்கமும் என்னால் நிற்க முடியாது. யார் மேலேயும் சந்தேகப்படாமையும் இருக்க முடியாது மீனா. அதனால் என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு மீனாவுக்கு ஒரே அசிங்கமாக போகுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மேடம், இவங்க தான் அந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. இவங்களையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்காக சேர்த்து விட்டீங்க? இந்த வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு வான்னு சேர்த்து விட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே வாய் மேலே கையை வச்சுக்கிறாங்க மீனா. இங்கே பாருங்கள் சார், அப்படி ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே இல்லவே இல்லைங்க சார். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னோட செலவை நானே பார்த்துக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு எதுக்காக பண தேவைப்படுது? இங்கே பாருங்கக்கா, நீங்கள் ஏன் மேலே இப்படி ஒரு கேவலமான ஒரு திருட்டு பழியை என் மேலே போடாதீங்கக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு அதாவது வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே சார் இந்த பொண்ணு தான் சார் எங்கள் வீட்டில் வேலை பார்த்தது, இந்த பொண்ணை விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே மயிலுக்கு அப்படியே வடன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லலைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் எப்படி விசாரிக்கணுமோ அந்த முறையில் விசாரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், இவங்க வீட்டில் நகை காணாமல் போனால் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? என் பொண்ணு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னவளை இவ கூட்டிட்டு போய் கட்டாயப்படுத்தி வேலையில சேர்த்து விட்டுருக்கா. அதனால தான் என் பொண்ணை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால தான் நானே வர சொல்லி வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போயிருக்கு, நான் என்ன பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலை பற்றி என்னென்னமோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா மயில் இருந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு மயில்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, உங்கள் அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மைதானா? நீங்கள் இதுலேருந்தே எனக்கு தெரியுது நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு. எங்க பாருங்கக்கா, நகையெல்லாம் கொடுத்துருங்க. இப்போ கூட நான் உங்களை சும்மா விட்டுற சொல்கிறேன். உங்களுக்கு பாவம் பார்த்தது என்னோட தப்பு தான்க்கா. நான் என்னதான் மன்னிக்கக்கூடாது. நான் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லார் பக்கமும் நிற்கிறேன் பார்த்தியா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. இங்கே பாருங்கக்கா, முதல்ல நீங்கள் அவங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த நகையெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க கையில் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா திரும்ப அதேவே சொல்லிக்கிட்டே இருக்கியே? நான் எடுக்கல மீனா, உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே நான் வீட்டுக்கு வந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அந்த அம்மா இருந்துட்டு, என்ன இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போனியா? உங்ககிட்ட சொன்ன அவங்கள, நான் அவசரமாக எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன் மீனா கிட்ட. ஆனால் மீனா தான் உங்ககிட்ட சொல்ல வேலையாட்டுங்குது. ஏன் மீனா சொல்லலை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனாக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. அக்கா, நீங்களா அக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா. இந்த மாதிரியெல்லாம் பொய் சொல்லாதீங்கக்கா. ஏன்க்கா இந்த மாதிரியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன போலீஸ் இருந்துட்டு நம்ம மயிலை ஒரே அறையிறாங்க. அரைஞ்ச உடனே மயில் இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஐயோயோ, என்னை அடிக்காதீங்க, நான் தான் நகையெல்லாம் கொண்டு வந்தேன், என்னோட அம்மா தான் இது எல்லாத்தையும் செய்ய சொன்னாங்க, என்ன பண்ணுறது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, உங்களுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி வந்து வீட்டில் என் புருஷன் கூடலாம் சண்டை போட்டுட்டு உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். அப்படி இருக்கும்போது எனக்கே நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்களே, உங்களை இனிமே என்னோட வாழ்க்கை மறக்கவே மாட்டேங்க்கா. நான் உங்களை சத்தியமா இனிமே என்னோட அக்காவா நினைச்சு கூட பார்க்கல. நீங்க யாரோ நான் யாரோ, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு தங்கமயில பயங்கரமான கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் நம்ம தங்கமயில் இருந்துட்டு அழுதுகிட்டே, இங்கே பாரு மீனா, என்னோட அம்மா எனக்கு என்னை இப்படியெல்லாம் செய்ய சொல்லி என்னை எப்படியெல்லாம் மிரட்டினாங்கன்னு தெரியுமா மீனா? அவங்க சொல்லி தான் மீனா இதெல்லாம் பண்ண நான். அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இங்கே பாருங்கக்கா, அவங்கள காரணம் காட்டியே நீங்கள் எல்லா தப்புலேருந்து தப்பிச்சிடாதீங்க. உங்களுக்கு புத்தி இல்லை, இவ்வளோ பெருசாக வளர்ந்து தானே இருக்கீங்களே, உங்களுக்குன்னு சுயமாக யோசிக்க தெரியாதா? எது தப்பு, எது கரெக்டு, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அப்படி இருக்கும்போது நீங்க பண்ண தப்புக்கு அவங்க மேல பழிய சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இனிமே உங்க வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்க போகுது. உங்க அம்மா கிட்ட இப்படி கேள்வி வாங்கிக்கிட்டே இருக்க தான் போறீங்க. இனிமே யாருமே உங்களுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்கக்கா. இனிமே உங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்கிருந்து கிளம்புற பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
அதாவது மீனாவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, "இங்க பாரு மீனா, ஒரு நல்ல பொண்ணா வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு வருவேன்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு அப்பவே டவுட் வந்திருக்கணும். மோஷனெல்லாம் அ இது மோஷனெல்லாம் போயிடுவாங்கன்னு சொன்னப்பயே நெறைய பேர் வேலைய விட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க மட்டும் மூஞ்ச சுளிச்சுக்காம, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு தேனு மாரி பேசினப்பயே எனக்கு தெரிஞ்சுச்சு. இப்ப நான் அப்பவே சுதாரிச்சிருக்கணும். இவங்கள வேலைக்கு வச்சிருக்க கூடாதுன்னு. ஆனா என்னோட தப்பு தான். "இங்க பாரு மீனா, நான் உன்ன நம்புனது தான் ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம மீனாக்கு ரொம்பவே அழுகை வந்துருது. "இங்க பாருங்கக்கா, உங்களால எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறாங்கன்னு பார்த்தீங்களா? இனிமே நீங்க என் முகத்திலேயே முழிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்கேருந்து போயிடுறாங்க. அதே கோவத்துல நம்ம தங்கமயிலோட நம்பரையும் பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போன உடனே செந்தில் இருந்துட்டு மீனாவ பார்த்துட்டு, "மீனா, என்னாச்சு மீனா? எதுக்காக அழுதுகிட்டே வர? என்னாச்சு? ஆஃபீஸ்ல யாருனா உன்ன திட்டினாங்களா? இல்ல வேலை ஏதாச்சும் கஷ்டமா இருந்துச்சா? என்ன மீனா? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க சொன்னது தாங்க கரெக்ட்டு. நான் எல்லாருக்கும் பாவம் பார்க்கறது தான் என்னோட மிகப்பெரிய தப்பே. நான் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன். ஆனா என்ன மட்டும் யாருமே என்ன புரிஞ்சுக்காம என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்கங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு மீனா, நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. ஏன் மீனா இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? சொல்லு மீனா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நீங்க தங்கமயில் அக்காவ பத்தி சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதாங்க. அவங்க சரியான நடிப்பு நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிறதுல யாருமே மிஞ்ச முடியாது. அப்படியே நம்புற மாரி நடிக்கிறாங்கங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அ அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லவும், நம்ம செந்தில் வாய் மேல கைய வச்சுக்கிட்டு, "இங்க பாரு மீனா, இதெல்லாம் உனக்கு தேவைதான் மீனா. எத்தன முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் நானு. இப்படியெல்லாம் பண்ணாது. அவங்கலாம் ஒரு ஃப்ராடு ஃபேமிலி. அவங்க நம்ம குடும்பத்துல வந்தா கண்டிப்பா நம்ம குடும்பம் உருப்படவே உருப்படாது. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் நீ போய் இனிமே பேசவே பேசாத. அது மட்டும் இல்லாம அந்த தங்கமயிலுன்றவங்களுக்கு நீங்க பரிதாபமே பார்க்கக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, இனிமே நீங்களே அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னாலையும் கண்டிப்பா அவங்க கூட நான் பேசவே மாட்டேங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம செந்தில் இருந்துட்டு, "இங்க பாரு மீனா, நடந்தது நடந்து போச்சு. சரி விடு, நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு அதாவது மீனாவ கொஞ்சம் அதாவது ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, "இங்க பாரும்மா, போதுமா இப்போ உனக்கு? இப்போ நான் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நின்டுக்கிட்டு இருக்கனே, அது போதுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி, நானா உன்ன நகைய எடுத்துட்டு வர சொன்னேன்? நீ ஏன் என் கையில எடுத்துட்டு வந்து குடுத்த? சரி, அந்த நகையெல்லாம் நான் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு சில பொய் சொன்னேன். அதுக்காக நீ இப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லுவியா? இங்க பாரு, இனிமே நீ இந்த வீட்லலாம் இருக்கக்கூடாது. முதல்ல இந்த வீட்ட விட்டு போடி. உன்னை இந்த வீட்ல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு போடி" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருமா, இப்படியெல்லாம் பேசாதம்மா. இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்குதுமா. நீ என்னை பெத்த தானே, நீ தானே என்னை பத்திரமா பார்த்துக்கணும். எப்படிம்மா உன்னால மட்டும் இப்படி பேச முடியுது? பெத்த பசங்க கஷ்டப்படுறத பார்த்தா கண்டிப்பா பெத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ இப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத என்னால சகிச்சுக்கவே முடியலம்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணன் கிட்ட, "சரவணா, நீ நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரவணா" அப்படின்னு சொல்லவும், "அ என்ன அஞ்சலி? என்ன முக்கியமான விஷயம்? சொல்லு அஞ்சலி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு சரவணா, உனக்கும் டிவோர்ஸ் ஆகப்போது, எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா தானே இருக்கும்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு அப்படியே மூச்சே நின்ற மாரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி இருந்துட்டு, "சரவணா, என்னாச்சு சரவணா? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே சரவணா, சரவணா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு, "அஞ்சலி, நீ நீ என்ன கேட்குறன்னு எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சரவணா, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா என்னன்னு கேட்குறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்குன்னு நான் யோசிக்கிறேன் சரவணா. அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே சரவணன் மறுபடியும் அமைதியாயிடுறாரு. "இங்க பாரு சரவணா, நீ என் கூட வாழ்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாததுனால தான் நீ எதுவுமே பதில் சொல்லாம இருக்கியா சரவணா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு அஞ்சலி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. நீ என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுமே எனக்கு அப்படியே மூச்சே நின்றுற மாரி
மாரி ஆயிடுச்சு அஞ்சலி. எனக்கு இதில என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. நான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அஞ்சலி. இங்க பாரு சரவணா, இப்படி இப்படி பதில் சொல்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சரவணா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னு நெனச்சேன். ஆனா, நீ யோசிக்கணும்னு சொல்ற பாத்தியா, எனக்கு அதுலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரவணா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இப்படி ஒரு வார்த்தை, அதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறேன்னு சொன்னதே என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு அஞ்சலி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அஞ்சலி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் குடுத்து தானே வச்சிருக்கணும். அ அ அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவங்க சம்மந்தமும் எனக்கு வேணும்ல. அதனால தான் அஞ்சலி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு டிவோர்ஸ் ஆயிடட்டும். ஆயிட்டதுக்கப்புறம் கண்டிப்பா என்கிட்ட கல்யாணத்த பத்தி பேசுவாங்க. அப்போ உன்ன பத்தி நான் அவங்க கிட்ட பேசுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்குறேன் அஞ்சலி. அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துக்க வேண்டாம் சரியா? ஆசைய வளர்த்துக்கிட்டா தான் அது எதுவுமே நடக்கறதில்லே. அப்படி இருக்கும்போது நம்ம மனசுல எந்த ஒரு ஆசையும் வளர்த்துக்க வேணாம் சரியா? அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணா, சரி சரவணா, நீ இவ்வளோ தூரம் சொல்றப்ப கண்டிப்பா என்னோட மனசுல எந்த ஒரு ஆசையும் நான் அ அதாவது வளர்த்துக்கவே மாட்டேன். சரியா? சரி நீ போய் சாப்பிட்டு தூங்கு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுறாங்க. நம்ம அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ! சரவணன் இப்படி சொல்லிட்டானே! கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்ல இருக்கிறவங்களும் ஒத்துப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். இல்ல, இல்ல அவங்க அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. முதல்லயே எந்த சொந்த பந்தமும் இல்லன்னு சொன்னவரு, இப்போ டிவோர்ஸ் ஆனவள போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், இந்த பக்கம் நம்ம அஞ்சலிய பத்தி நம்ம சரவணன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்பான்னு நெனச்சு கூட பார்க்கலையே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம கோமதிய பார்த்துட்டு, "அத்தை, என்ன அத்தை என்னாச்சு? ஒரு மாரி டல்லா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி, உங்க மாமா பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. அவர கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரு என் வழிக்கு வரவே மாட்டாருன்னு தாண்டி எனக்கு தோணுது. இங்க பாருங்க அத்தை, உங்க புருஷன நீங்க உங்க கைக்குள்ள கொண்டு வரணும்னா, இப்படிதான் கொஞ்ச நாள் பண்ணணும். கண்டிப்பா அவரே வந்து உங்ககிட்ட பேசுறாரா இல்லையான்னு பாருங்க அத்தை." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, இப்படியெல்லாம் பண்ணா கண்டிப்பா அவரு என்னோட பக்கம் வருவாருல்ல." அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா 100% உங்க பக்கம் வருவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. இத்தன நாள் என்ன உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணாங்கல்ல, ஆனா நீங்க தானே பேசாம போயிட்டீங்க. கண்டிப்பா இன்னைக்கும் வந்து உங்ககிட்ட பேசுறாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்க இன்னைக்கும் அந்த மாரியே மூஞ்ச தூக்கிட்டு போங்க. அப்பதான் அதோட வலி என்னன்னு அவருக்கு புரியும். அந்த வலி புரிஞ்சாதான், ஐய்யய்யோ! நம்ம பொண்டாட்டி இவ்ளோ வலிய அனுபவிச்சிருந்தாளா? அப்படின்னு அப்பதான் அவருக்கு மனசுல உணர்வாரு. தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியாடி! அ எனக்கு இது தெரியாம போயிடுச்சே இத்தன வருஷமா தெரிஞ்சிருந்தா, அவரு இவ்ளோ கோவக்காரா இருந்திருக்க மாட்டாரோன்னு எனக்கு தோணுதுடி. அத்தை, இதுக்கு முக்காவாசி காரணம் நீங்க மட்டும் தான். அதனால நீங்க திருந்துனா போதும்னு நெனைக்கிறேன். இங்க பாருடி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவர என் பக்கம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு இருந்துட்டு குமார பத்தி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. குமார் இருந்துட்டு ரொம்பவே திருந்திட்டான். நம்மள பத்தியே யோசிக்கிறான் போலயே! இப்ப எதுக்காக நம்மள பத்தியே இங்க பாரு அரசி, நான் இனிமே யார பத்தியும் நீ யோசிக்கவே கூடாது. ஏற்கனவே அப்பாவையும், அம்மாவையும் நம்ம ரொம்ப அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்திட்டோம். அதனால திரும்பவும் இத பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. இங்க பாரு அரசி, மனசுக்குள்ள ஆழமா பதிச்சு வச்சுக்கோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி இருந்துட்டு அத நெனச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குமாருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. பொண்ணு வீட்டுக்காரும் வந்து சம்மந்தமும் பேசிட்டு போயிட்டாங்களே! இப்போ என்ன பண்றது? அந்த 1 மாசத்துக்குள்ள எப்படியாவது அரசி மனச மாத்திரணுமே! அரசி மனசுக்குள்ள நான் வந்துரணும். அர அரசியும் என்னோட மனசுல இருக்கான்னு அவளுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? கடவுளே! நடக்காத ஒரு விஷயத்துக்கு எப்படி என் மனசு இவ்ளோ ஆசைய வளர்த்து வச்சுச்சு? அந்த மனசுக்கு புரிய மாட்டேங்குதே! அது எனக்கு கிடைக்காதுன்னு. கிடைக்காத விஷயத்துக்கு எப்படி என் மனசு இவ்ளோ ஏங்கிக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், போயிட்டு அப்பத்தா கிட்ட, "இங்க பாருங்க அப்பத்தா, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப பாவம். நான் நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்க? நான் என்னோட மனசுக்குள்ள ஒருத்திய வச்சுக்கிட்டு என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்களாவது போயிட்டு அ அப்பாகிட்டயும், பெரியப்பாகிட்டயும் பேசுறீங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு. இங்க பாருடா, நான் நேத்தே உன்கிட்ட சொல்லிட்டேன். இத பத்தி நீ யோசிக்காம, உங்க அப்பாவும், உங்க பெரியப்பாவும் சொல்றத கேளுடான்னு. திரும்ப திரும்ப நீ அதே விஷயத்த பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத சரியா?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம
அதாவது யாரு நம்ம குமார் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாரு. அழுத உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு அ அ பார்த்துட்டு, "இங்க பாருடா, அ டேய் குமாரு, ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ கவலைப்படாத. கண்டிப்பா உன்னோட மனசுக்கு ஏத்த மாரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீ கவலைப்படாம அரசிய மறந்துட்டு இந்த வாழ்க்கைய ஏத்துக்கோடா" அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அப்பத்தா, கண்டிப்பா என்னால இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கவே முடியாது அப்பத்தா. அ நான் நெனச்சுக்கிட்டு இருக்கிறது மனசு முழுக்க அரசி மட்டும் தான் இருக்கிறா. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அவ கூடலாம், அதாவது இன்னொரு பொண்ணு கூட வாழ முடியும்? அது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம மாறி இருந்துட்டு, "குமாரு, என்ன குமாரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த இந்த விஷயம் கண்டிப்பா அப்பாக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சிருந்தும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்கம்மா, நீங்களாவது என்னோட மனச புரிஞ்சுக்கோங்கம்மா" அப்படின்னு சொல்லவும், "என்னடா புரிஞ்சுக்கிறது? என்னத்த புரிஞ்சுக்கிறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம குமாரோட மனச புரிஞ்சுக்கிட்டு அரசிய கூட சேர்த்து வைப்பாங்களா, மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும்